நேற்று நடந்த இரவு நடந்த சம்பவத்தால் வந்து நான் இன்றைய தினம் வந்து மதியம் வந்து சமைக்கவே இல்லை. பட் இந்த காலையில் சொல்லி உங்களுக்கு வந்து கொஞ்சம் மழை வந்தது இல்லை, உண்மையாகவே இல்லை. நேற்று இரவுல சத்தம் நடக்க போன்லைட் அடிச்சு கொண்டு மேலே ஓடுறதுக்கு நிற்கிறீங்களே நிறைய இல்லாமல். இரவு 1:30 போல எங்களோட வீட்டில் வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. அப்போ 3 பேருமே வந்து எழுப்பிட்டோம். தம்பி அளவெடுக்கிட்டு விளக்கா அப்போ எனக்கு இன்னும் வந்து பயம் வந்துட்டு தெரியும். ஏன் பயப்படுவாங்க? ஸோ 6லேயும் ஆகும் 3லேயும் ஆகும் தெரிய போட்டான். என்னதுக்காக அப்படின்னு பார்த்துட்டோம்னா முன்னாள் வந்து ஒரு காணொலி போட்டோம்னாங்க தானே எங்களுக்கு அந்த கொலைமிரட்டல் வந்து சொல்லி அனைவருக்கும் வணக்கம். நான் அனு, நான் வசந்த். இன்றைய தினம் நாங்கள் எங்கே நிற்கிறோம்? உங்களுக்கு தெரியாது எங்களோட வீட்டில் தான் நிற்கிறோம். என்ன வசந்த், இன்றைக்கு வந்து எங்களோட காணொலியில் வந்து இன்றைக்கு வந்து நான் குக்கிங் வீடியோ தான் பதிவு செய்கிறக்கு வந்து இருந்தேன் நான். ஆனால் நேற்று நடந்த இரவு நடந்த சம்பவத்தால் வந்து நான் இன்றைய தினம் வந்து மதியம் வந்து சமைக்கவே இல்லை. அதான் ஸோ சரியான பயமாக போயிட்டு. ஸோ இரவு 1:30 போல் எங்களோட வீட்டில் வந்து ஒரு சத்தம் ஒன்று கேட்டுச்சு. அப்போ எல்லாருமே வந்து எழும்பிட்டோம். ஸோ ஏஜமா தவிர நானும் தம்பி 3 பேருமே வந்து எழும்பிட்டோம். தம்பி அளவெடுக்கிட்டு விளக்கா அப்போ எனக்கு இன்னும் வந்து பயம் வந்துட்டு தெரியுமே. அப்போ அப்படி ஒரு பெரிய ஒரு சவுண்டாக இருந்துச்சு. மற்றது வந்து எங்களோட ஃப்ளாட் வீடுகளும் தானே. அப்போ ஒரு அதிர்வு மாதிரி ஒரு இடி விழுந்த மாதிரி இருந்துச்சு. அப்படி ஒரு சத்தமாக இருந்துச்சு. அப்போ தம்பி வந்து எழும்பி அளவெடுக்கிட்டான். அப்போ நானும் உடனே எழும்பி லைட்டுகளை போட்டு எல்லா பக்கமும் சுற்றி பார்த்தேன். உடனே காணையில் அணுவும் வந்து சரியாக பயந்து கொண்டு இருந்துச்சு. ஸோ என்னதுக்காக அப்படின்னு பார்த்துருச்சுன்னா முன்னாள் வந்து ஒரு காணொலி போட்டுனாங்க தானே எங்களுக்கு அந்த கொலைமிரட்டல் வந்து சொல்லி. அப்போ அதை நினச்சி தான் அணுவும் வந்து சரியாக பயந்து கொண்டு இருந்துச்சு. ஸோ எனக்குமே வந்து லைட்டாக சாபம் ஆகிட்டுது. ஒரு நடமாட்டத்தையும் காணையில் திடீரெனு ஒரு சத்தம் கேட்கல. எனக்குமே வந்து லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. ஆனால் நான் வெளியில் காட்டிக்கொள்ளாமல் எல்லா இடமும் லைட் எல்லாம் போட்டு தேடினேன். தேடி போட்டு அப்புறம் வழியிலேயும் வந்து பார்த்தேன். வழியிலேயும் ஒன்றே காணியில் எதுவும் சத்தங்கள் யாரும் வர்ற மாதிரி இருந்தால் இப்படி இவங்கள நான் இப்படி வந்து உடனே வந்து குலைச்சிருக்கு. ஸோ மகள்லேயே வந்து யாரை கண்டாலும் உடனே குலைக்கிறது. அப்போ இதை கட்டாயம் குலைச்சி கொண்டு போட்டு அப்போ நானும் ஜோதிச்சேன். ஸோ என்ன சத்தம் கேட்டிருக்கும் என்ன சத்தம் கேட்டிருக்கும்னு சொல்லி நானும் மனவும் அந்த நேரம் தம்பியை வந்து ஒரு மாதிரி அழுது கொடுத்த தம்பியை வந்து நெத்திலாகி போட்டு நானும் மனவும் இப்படி நெத்திரவில் 3 மணி இருக்கு. அப்போ நானும் மனவும் அதை பற்றியே காய்ச்சி கொண்டுருக்கிறோம். அப்போ அணு வந்து இப்படியெல்லாம் காய்க்க எனக்கு லைட்டாக பயம் வருது. அப்போ நான் அணுட்டதை வந்து காட்டிக்கொள்ளையில. ஸோ அந்த நேரம் வந்து நானும் பயந்து காட்டினா அணுக்கு வந்து இன்னும் பயமாக இருக்கும்னு சொல்லி போட்டு அப்படியே நாங்கள் டிவியை போட்டுனாங்க. அப்புறம் 2:30 போய் டிவி போட்டுனாங்க. ஸோ டிவியை பார்த்துக்கொண்டு அப்படியே காய்ச்சி கொண்டு நாங்கள் இருக்க. அப்போ அணுதான் திடீர்னு சொல்லிச்சு தொம்மொண்டு விழுந்த சத்தம் ஒன்று தான் சொல்லிச்சு. ஒருவேளை மேலே ஃப்ளாட்டுக்கு மேலே எதுவும் விழுந்துருக்குமோ தெரியல. ஒரு கபடி ஒரு கதறி போய் பார்ப்போம்னு சொல்லிச்சு. அப்போ அதுக்காக 2 நம்ம வந்து பார்த்துச்சுன்னா அப்படி என்ன சத்தம் கேட்டதுன்றதை மேலே போய் ஒரு கதறி பார்க்க தான் முடியும். உங்களுக்கு வந்து கொஞ்சம் மழை வந்தது இல்லை, உண்மையாகவே இல்லை. நேற்று இரவுல சத்தம் நடக்க போன்லைட் அடிச்சு கொண்டு மேலே ஓடுறதுக்கு நிற்கிறீங்களே நிறைய இல்லாமல். பயப்படுவாங்க. ஸோ 6லேயும் ஆகும் 3லேயும் ஆகும்னு சொல்லுவாங்க. தெரிய போட்டான் ஒரு அறிவு எங்களுக்கு வந்து கடவுள் வந்து ஒரு ஞானத்தை தந்திருக்காங்க. ஞானத்தின்படி தான் நாங்கள் வந்து நடந்து கொள்ளணுமே. அதுக்காக வந்து மேலே வந்து உண்மைக்குமே வந்து தெரியாது கொஞ்சம் வந்து இருட்டு வலுதுகள்லாம். அப்போ நான் சரி நாங்கள் சுற்றி வர இப்போ லைட்டில் அடித்து பார்த்துட்டு பேசாமல் வீட்டில் இருக்க வேண்டியவங்களுக்கு அதை விட்டுட்டு தான் பெரிய தெனாவட்டு நீ போட்டு உங்களை போய் மேலே பிடிச்சி வச்சு கொண்டு வந்தேன். நாங்கள் அனுமதிக்கு வர மாட்டேன். இல்லை கோபமாக நான் சொல்லிடுறேன். அதுக்காக வந்து சொல்கிறேன். அதுக்கு ஏதாவது ஞானத்தை தந்ததுக்காக கடவுள் அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் வந்து சில விஷயங்களை வந்து நடந்து கொள்ளணும். இப்போ நான் வந்து பகல் ஃபுல்லு இது கீழே ஃபுல்லாக சுற்றி எல்லாம் மேட்டெல்லாம் போட்டு பார்த்துட்டு ஒரு மில்லியேட்டு போட்டு உள்ளுக போய் படுக்கிறது முட்டாள்தான். அப்போ மேலேயும் வந்து சில போல லைட்டுகள் எல்லாம் நிப்பாட்டி இருக்கிறது. யாரும் மேலேயும் வந்து நிற்கக்கூடும். மேலே வந்து சத்தம் கேட்டது. அப்போ மேலேயும் யாரும் நிற்கக்கூடும் போட்டு நான் அந்த நேரம் வந்து ஃபோன் லைட் ஷோவையில் வந்து லைட்டு வெளிச்சம் குறைவு தானே. அப்போ ஃபோன் லைட்டை அடித்து கொண்டு போய் பார்க்குறேன். எனக்கு லைட்டாக பயமாக தான் கிடக்குது. கட்டது வந்து அந்த குழாவி குருவலை நினைச்சாலே இன்னும் சரியான பயம்.
அப்போ எல்லா இடமும் லைட்டுகள் அடித்து பார்த்து பின்பக்கம் சீட்டு எல்லாம் போய் அடித்து பார்த்தேன் ஒன்றும் இல்லை சரியான கொண்டு அனுபவம் வந்து சமாளித்து கொண்டு அப்படியே நாங்கள் காய்ச்சி ஒரு 3 மணி போல் நித்திரை ஆகிட்டோம். ஸோ ஆனால் என்னதான் இருந்தாலும் அப்படி என்ன பிளாட்டுக்கு மேலே விழுந்ததுங்கிறது வந்து கட்டாயம் இன்றைய தினம் போய் இதனை பார்க்குறது தான் எங்களோட ஆர்வமாக இருக்கேன். ஸோ என்று சொன்ன அணுதான் கடைசி எனக்கு சொல்லிட்டு பிளாட்டில் ஏதோ விழுந்த சத்தம் தான் கேட்டது. சில விளையாட பக்கத்து வீடுகளில் மரங்கள் எல்லாம் இருக்குது. அப்போ மரங்கள் முடிஞ்சு விழுந்துச்சு வச்சுருந்தீங்க எதுக்கு முருகா போய் பார்ப்போம்னு சொல்லிச்சு. அப்போ நான் வந்து கடையில் போய் கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து அதை ஒருக்கா பார்த்துட்டு போகணும்னு சொல்லி வெளிக்கிட்ட தம்பி வந்து சரியான வித்தியாசம். ஸோ அழுதாலும் வந்து பிறகு அதை மறந்து நோமலான இயல்பான இயல்பு வந்து அப்படி இல்லை. நல்ல காலம் ஏஜமா வந்து எழும்பி இருந்தா பாவம் பயந்து வந்து சார்வக்கவுட்டான்டவா. அப்ப இரவு சார்வக்கவுட்டா நித்ரா ஓப்பன் சொன்னவா. அப்ப இரவு ஒரு 10 மணிக்கு கோல் வருது. 10:10 அப்படி இருக்குமோ கோல் வருது. என்னண்டா ஏங்கம்மா வந்து அழுகுது, வீட்டை வரப்போதாங்க, எங்கட வீட்டை வரப்போதாங்கன்னு சொல்லி அழுதுன்னு சொல்லி ஏங்கம்மா கூட்டி கொண்டு நித்திரியாக்கா கொஞ்சம் லேட் ஆயிட்டா. பதவியாக ஒழுங்காம போயிட்டேன். அங்கேருந்து வந்து நான் ரூமுக்கு அழுது கொண்டு இந்த வடிவுக்கு ஓட்டு இப்பதான் பார்த்தேன். ஐயோ கடவுளை இருக்கும் மக்களே. இப்படி ஒரு கல்யாணம் கட்ட பூசில எங்களை வீட்டை போனாங்க. அப்போ பொங்கல் நிகழ்வுக்கு பக்கத்தில் எங்களை அப்பாட்டிடம் கடற்கரைக்கு போனாங்க. அப்போ அங்கே போய்க்குள்ள பொங்கல்னு சொன்னால் பெரிய விவகாரம் இதாக இருக்குது. போட்டிகள் வைப்பாங்க, விளையாட்டுகள் வைப்பாங்க, பட்ட போட்டிகள்னு சொல்லி ஒரே குதூகலமாக இருக்கும். அப்போ அனுபவம் வந்து ஃபஸ்ட் டைமாக வந்து அங்கே கூட்டிகிட்டு போனால் சரி கூட்டிகிட்டு போகணுன்றதுக்காக அப்போ முடல் அடுப்பெல்லாம் எடுத்து வீட்டையெல்லாம் கூட்டிகிட்டு போய் அக்கா தான் விலைக்கெடுத்தினது. அது சின்ன அக்கா கவலையக்கா விலைக்கெடுத்தினது. அப்போ அக்கா விலைக்கெடுத்தி போட்டுக்கொண்டு அவன் லிப்டிக்கெல்லாம் அடித்து இதில் போட்டு இதில் பெரிய போட்டுலாம் வச்சு அழு மேக்கப் போடுறதே இல்லை. அவன் அடிச்சு விட்டு பெரிய பொட்டோடெல்லாம் வச்சு விட்டு அப்போ எனக்கு தலையெல்லாம் குழைச்சி விட்டவா இப்படி குத்தி போட்டோம். அதோட அணுகு கிட்ட ஒரு தடவை வந்தாலும் போகிறதே இல்லை. ஸோ உண்மைக்கு வந்து எங்கள் அக்காக்களுக்கு வந்து ஒழிக்கிறதுன்னு சொன்னால் அப்படி ஒரு விருப்பம். ஆனால் அணுவுக்கு வந்து விருப்பம் இல்லை. அதே மாதிரி தான் சாந்தியக்காகவும் ஒழிக்கிறதுன்னு சொன்னால் சரியான விருப்பம். அதுதான் உண்மைக்கு வந்து ஒழிக்கிறதே பிடிக்காம இருந்தேன்னு சொன்னால் அவள் தான். ஸோ கட்ட சைக்கிளில் இந்த உடம்பெல்லாம் வெயிலுக்குள்ளால ஒளி சாமான்கள் வேண்டி கொண்டு வாய்ப்புடும் வீடுமா இருந்தவா. இப்போ அவள் தான் முடல் போய் கேட்டாலும் வந்து நேற்று சார்பு சேர்க்க வரைக்கும் ஒரு அக்கா சொல்றா சார்பு மாதிரி தனக்கு முடல் அவங்க அகை வச்சு தரணுமா. சரி அப்ப நாங்க போய் பார்ப்போமே. அப்ப ஏஞ்சிதான் அழுது அங்க ரூமுக்கு ஏன் அழுது கொண்டு இருக்கிறோம். அப்ப நான் போய் கேட்டேன் ஏன் மயன் அழுகுறாரு வீட்டை வந்தா இது லேன் அழுகுறீங்கன்னு சொல்ல நான் அவங்க நித்திர ஆகி கொண்டு போவோம். அப்பாண்ட ஞாபகம் அம்மாண்ட ஞாபகம் தம்பிண்ட ஞாபகம் வந்து கொண்டே இருக்கிறார். அதான் நான் அழுதுறான் அப்படின்னு சொல்லி விக்கி சேரடம் நித்திரையாக பெரிய அழுது தான் இருந்தா பிறகு இஞ்ச வந்தோன்னா எனக்கு பெரியம்மாண்ட ஞாபகம் சரியான வித்தியாசம். மனசு வந்து சரியான வித்தியாசம். சின்ன பிள்ளைகளுக்கு அப்படி ஒரு மனசு நான் பார்த்ததே இல்லை. எனக்கு வீட்டில் சின்ன பிள்ளைகள் இருக்கணும். ஸோ அக்காவுடைய பிள்ளைகள் அப்படி இப்படின்னு சொல்லி எவ்வளோ இருக்கணும். இருந்தாலும் வந்து ஏஞ்சமான குண இயல்பு எங்களோட மனசு எல்லாமே வந்து சரியான வித்தியாசமாக இருக்குது. இனியில் என்ன ஒரு சூப்பரான மனசு. ஆட்களை வந்து அப்படிதான் உண்மைக்கு வேணுமானது விஷயத்துல நம்ம நினைச்சிடலாம். நல்ல நல்ல பழக்கம் உங்களுக்கே வீடியோவில் பார்க்க தெரியும் தானே வர இயல்பு. சரி ஓகே. அப்ப நாங்கள் அவா அப்படி கலைக்கிறத விட்டுட்டு நாங்க மேல போவோம். சொல்லவும் இல்லை தெரியாம மாட்டுது. என்ன ஏஞ்சி சரியான பயந்து சுவாவும் மற்றது வந்து பார்த்துச்சுன்னா எங்களோட மேல் இதுல இல்லை. அதுக்கும் மேலான பார்க்க போறோம். ஏன்னு சொன்னா இதெல்லாம் நான் நேற்று லைட் அடிச்செல்லாம் பார்த்துட்டேன். ஒன்றுமே இல்லை. ஆனா மேலேயும் வந்து பிளாட் இருக்கு. அப்போ அந்த உச்சம் இதுக்கு தான் ஏறப்போம். ஸோ கிட்டத்தட்ட இப்போ கனகாலத்துக்கு பிறகு ஏறப்போம் நினைக்கிறேன். வீடு கட்டின புதுசுல ஏறி பார்த்தேன் நான். அதுக்கு பிறகு இன்னுமே வந்து ஏறையில் நான். ஸோ நான் இப்போதைக்கு தான் வந்து ஏறப்போம். அப்போ போவோமே கணியத்தி கொண்டுட்டேன். சரி வாங்க
கவனம் கண்டில் மிதிக்காம போங்க ஒன்றும் ஒரு உசிரன் நினச்சி கொண்டு நடாங்க அந்த ஏணியை இப்போ நான் மேலே தூக்கி போட்டு போகணும். எங்கள் ஃபுல்லாக இந்த மரம் தான் நிற்கிது இந்த குப்பையெல்லாம் நிற்கணும் இல்லை. அதெல்லாம் பின்பக்கம் கூட்டாம விட்டுருக்கேன். எனக்கு தண்ணி ஊற்றுறேன் நீங்கள் குப்பைண்டாரு. தண்ணி ஊற்றுறையில உமா தான் இங்கே பார்த்து இந்த கள்ளி கண்டை தான் கொண்டு முன்னுக்கு வைக்கணும் மறந்துட்டேன் சார். தூக்குங்க ஏணியில் கால் மிதியும் வச்சு கிடக்கு. வச்சு போட்டு வருவேன். பப்பா மரத்தை பாசியில் திரும்ப நல்லா காய்ச்சிருக்கேன். தூக்கி கொண்டு வரீங்களா தான் நீங்கள்? அதான் சொன்னேன் சிலாய இல்லை வேறம் இல்லை. அதுக்காக நான் ஒன்றுக்கும் முதல் நினச்சி போட இந்த வந்து தூக்கி நீங்கள் ஒரு பாட்டு பாடணும். என்ன பாட்டு சொல்லுங்க? அறிவ கல்ல தூக்கி ஏணி தூக்கி வரானே அப்படி பாடணும். சுத்திவே நெஞ்சுக்குள்ள ஒரு கிடக்கு தான் உள்ளாலே வரும். ஜோஸ் இப்படி வாங்க 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 வலது காலை எடுத்து வச்சு வாங்கோ. இன்றைக்கு சமையலும் இல்லை ஓடும் என்னண்டு. ஆனால் நான் வேலை கொழும்பிட்டேன் பார்த்தீங்களா எஞ்சமாக ஸ்கூலுன்ட்டு. கவனம் கவனம் பசங்க நடாங்க சும்மா ரெஸ்ட் எடுக்கிறீங்க பெரிய அவங்க எவ்வளோ வேலையை வச்சுக்கிறாங்க. நீங்கள் கிடந்து வந்து இந்த சிலாது இந்தலா பஞ்சு போடுறீங்க. சரி அதுதான் என்ன வெயில் அம்மா என்ன வேலை ஓமங்க கூட்டில அதுதான். ஆனால் இந்த மன வழியில் நடக்கிற வெயில் எனக்கு பயமாக சுடும் நிலவே வளர்ப்பார் சும்மா இருங்க சும்மா எல்லாம் பேசுகிறா. புறா வளர்க்கக்கூடாது வீட்டுக்கு தடுத்துறா. எவ்வளோ புறா வளர்த்துருப்போமா நான் அப்படி சொல்லக்கூடாதுனாப்பா. அப்பா அப்படி சொல்லக்கூடாது. அது மாதிரி பரவாதான் ஏன்னா தருத்திர மட்டும் விழுந்துட்டேன் பசங்க விழுந்துட்டு பக்கத்து விட்டேன். எதுக்கு? ஓ அதுக்கு ஒரு அந்த பழைய பொருட்கள் எல்லாம் வச்சிருக்கிறோம். நினைப்பதெல்லாம் எதால போடுறது நம்ம நானும் மாதிரி வரணும். என்ன விளையாட்டு இல்லை அங்கே இப்போ விழுந்தாங்க எங்கள் பக்கம் விழுங்க நினைக்கிறீங்க. சரி சரி உங்களுக்கு கதையோ இது படம் சரி உங்களுக்கு நான் அங்கே பக்கத்து வீட்டில் வந்துடுறேன். எந்த அப்போ இந்த உயரத்தை பாருங்க விழுந்தாங்க விளையுங்க கீழே விளையுங்க விழுந்து விளையுங்க மேலாங்க அங்கே அறிவண்டது இல்லை அங்கே அதில் வச்சுட்டு வரலாம். அந்த 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 தண்ணி டேங்கில் போக்கூட்டுல அட இந்த பிளாட்டுக்கு எப்போ போகிறீங்க? நம்ம மேல் மோட்டுக்கு போகிறீங்க. இல்லை நான் இல்லையா பெண்ணுட்டு வர்றது உங்களே ஏன்னா பயம் திறக்கப்பட்டு விழுந்தாரு ஏறலாம் வர்றத பார்ப்போம். நம்ம பஸ் வரட்டோம் இந்த ஒத்துக்கொண்டாச்சு பிறகு என்ன சாட்ரின மாதிரியா நான் தான் தள்ளி எடுத்துட்டு வேலை ஒன்று வந்து அவனம்மா அப்போ வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன் நீங்கள் ஏதாவது எடுக்கிறேன் விழுந்தா பின்னாடி ஓடிச்சு கூட்டான கோமாக்கு போயிடுவேன். அதில் தானே
இப்போ நான் இரவில் ஒரு நாள் விளையாடிட்டு லேட்டாக வருவேன். ஓ இதில் எடுக்க மாட்டீங்க இதில் எடுங்க சரியா சரியே ஓ ரெடி 1 2 3 ரைட் ஓகே வருங்க நான் என்னோட ஏறுறேன்னு உங்களுக்கு என்ன அழகாக அகரி காட்டுங்களா இல்லை பின்னாடி அங்கே கவனம் நான் அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்கிறேன். ஏன்னா ஒன்றுலையும் பிடிக்க மாட்டீங்க விழுந்தீங்கன்னா சரி. ஆம்பளைகளுக்கு சமனா எல்லா பெண்களாலையும் இருக்க முடியாது. சில பெண்கள் இருக்கலாம். அதில் உங்களால் குப்பையாக இருக்க முடியாது. ஓ அங்கே நிற்கிறா எங்கடா வரணுங்க கவனம் அப்போ ஃபுல்லாக இதுமே இருக்கிறா கொஞ்சம் கவனம் வச்சேன். கவனம் ஜேசப்பா சரி சரியா நான் போகிறேன். நாங்கள் வேண்டிய காட்டுறேன் அப்படியே இங்கே நிற்கிறீங்களா என்னண்டு? ஓ அப்போ நானும் வந்திருந்தேன் இப்போ நல்ல ஜோக்கியாக இருந்திருக்கும். ஆ அதுதான் இப்போ எங்கே வரீங்க? ஓட்டாலையோ நான் இதெல்லாம் வீடியோ எடுக்கிறேன். ஆ அவனா ஜாமா விழுந்தால் சரிங்க. அதுதான் காணல இன்னும். வாயில தாங்க அவ்வளோ ஐயா ஆவண்டி கொண்டிக்கிறேன். வசந்த் எங்க காணல பயமாகிற மூஞ்சிய காட்டுங்க. எங்க கவனம் பொறுமையாக வாங்க வளைக்கி போடும் இந்த வெயிலத்துக்கு. இந்த பேருங்க அவ்வளோ உயரமாட்டு இந்த இப்படி ஏறி போகணும். இந்த நிற்கிது வேல் வாங்கு தேங்காய் கை வைக்காங்க கள்ளத்தாங்க அப்புறம் என்ன இப்போ நம்ம புரிங்கினான்ட்டு கடவுளே இங்கே நிற்கிறது என்ன பார்த்துட்டீங்களா அழைக்குது. நானும் வந்து இந்த நல்லா தயர்ந்துருக்கு ஏன்னா காலை காணவே இல்லை. என்ன அம்மாண்ணே ஒன்றும் இல்லையா போன தந்துடப்பா காட்டுங்க. எது இதுண்ணா கல்யாணம் தூக்கி போடுங்களா விரலி என்னது அது தேங்காயம் தேவையில்லாம இவ்வளோ தூரத்தில் இருந்து ஏறி போய் பார்த்ததோடு இவர்கிட்ட சொல்லி விடுங்க கூப்பிட்டப்ப இவர்கிட்ட சொல்லி விடுங்க. இங்கே இவ்வளோ தேங்காய் என்ன பயமாம இருக்கு. சின்ன நூலம் வந்து ஏறுறதெல்லாம் விளையாடுறது இது எல்லாம் இருந்து விளையாடுறது. அப்போ இது ஆளு பிறகு பாருங்க டிராவலே மாக்கள் நித்திரையும் இல்லாங்கிறது அவன் விட்டியே போட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு காட்டி கவனம் போட வைக்க அங்கே காட்டுங்க. ஓ போட்டுருங்க அப்படி போண்டா ஆயிடுச்சு எங்களுக்கு என்னத்துக்கு அவன் விட்ட மெல்லவா போட்டுருங்க கேட்டா சொல்லுவேன். இந்த போட்டாச்சு இதுக்கு தான் போனாங்க இவ்வளோ தூரம் கேட்டு நீங்கள் கூப்பிட்டு சொல்லி விடுங்க சார்.
என்னண்டு இல்லை நீங்கள் அப்போ கூப்பிட்டு சொல்லி விடுங்க என்ன என்ன இதில் ஓ சின்ன மேலே என்ன மாதிரி இருக்கு என்ன மாதிரி இருக்கு மேடம் டாட்டியா ஆ நான் தான் வந்து பார்க்கல அப்போ வாங்க தேவையில்லாங்களோ தைரியத்துக்குள்ள ஏறினது ஆ நான் அப்போ நினைச்சேன் அதான் இருக்க மாட்டேன் அதான் சொல்கிறேன் தேங்காய் தான் பிறகு எனக்கு ஏன்னா போட்டு ஓ ம் ஓ கவனம் வாங்க ம் நீங்கள் கூப்பிட்டு சொல்லி விட்டா நீ பயம் இருக்காது சரியா இறங்கி வாங்க காணி இல்லை வசந்த் என்ன கிடந்தது அனேசியம் பயந்து ஆமிச்சமேனா விழுந்த சத்தத்தில் என்னச்சுன்னா நான் எங்கடா விட்டு தேங்காய் தூரத்தில் இருந்து விழுந்துருக்கான் எங்கடா ஆச்சியா கிடக்கு மணியாக தான் இருக்கு மணி ஓ சரி அப்போ நான் கடைக்கு போட்டு வரேன் சரி அப்போ இறங்கி வாங்க இங்கே பாருங்க அப்படியே பொயிலே வந்து பாருங்க என்ன மாதிரி வெயிலில் தானே கூட்டிகிட்டு வெயில் கூட அப்புறம் பொயிலே பாருங்க இந்த பாருங்க இனி வந்து அங்கே பாருங்க முதல்ல வந்து இவ்வளோ பொயில வந்து போட்டிருக்கணும்ன்ட்டு அது ஏன்னு சொல்லுங்க அவன் வெயில் காலம் தானே நீ இப்படி முதல்ல வந்து பொயிலியல் வந்து போட வலுக்கட்டின இந்த காலங்கள்லாம் பொயில அப்படியே இருக்கானே ஆனால் அது வந்து ஒரு காஞ்சன போய் ஒரு மனம் உண்டு ஓ ஒரு மனம் அப்பா கிட்ட மனம் உண்டு அதான் வாங்க முடிச்சு கொள்வோமே நாங்கள் போய் இப்போ வந்து வசந்த் மேலே போய் பார்த்தது உண்மைக்குமே வந்து ஒன்றுமே இல்லை மேலே ஏன் ஒன்றுமே இல்லை கல் கிடந்தது கல்லுகளை முடிச்சு கொண்டு எறிஞ்சு போடுறாங்களா அப்படி எல்லாம் வந்து வந்து விழுந்துருக்கு அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா எங்களோட வந்து பக்கத்து வீட்டை வந்து நிறைய தென்னை மரம் வந்து வச்சு வைக்கணும் அவங்கள்ட்ட தேங்காய் தான் எங்களோட மேல் வீட்டுக்கு வந்து விழுந்துருக்கு அவருக்கா சொன்னாலும் வைக்கல அந்த எல்லாம் வெட்டி விடுங்கோ நுள்ளாண்டு எல்லாம் கொட்டுப்படுது கஞ்சல் வந்து வெட்டி விட சொல்லுவாங்க இதுல எல்லாம் தம்பி குட்டியாக்கள் ஏஞ்சம்மாக்கள் எல்லாம் வந்தோன்னா இதுல எது விளையாடுறோம் நம்ம பொங்க வரும் என்ன வேறு எவ்வளோ வந்துட்டேன் ஆனால் நல்ல தென்னை மரங்கள் தெரியுமோ எல்லா தென்னை மரத்தையும் பாருங்க எப்படி என்ன நல்ல தண்ணியல் வருவாங்க எல்லாம் வந்து மண்டையில் அண்டை கொண்டு விழுந்தது இதுல வந்து சொட்டாரண்டு அது எழிஞ்சிட்டு நம்ம இதில் வந்து விழுந்தது அப்போ பயம் அப்போ நாங்களுக்கு அவங்களுக்கு முதல்ல முருக்கா கோல் கவையில் கூப்பிட்டு சொல்லி நாங்கள் வந்து ஓலை வட்ட சொல்லி ஏன்னா அப்பயே முருக்கா முரண்பட்ட வேணாம் பிறகுதான் நாங்கள் பொலிச்சு கொடுப்போம்னு சொன்ன பிறகு தான் அந்த ஓலையை வந்து வெட்டினே வேணாம் அதே மாதிரி இருக்க சொல்லணும் அந்த முன்னுக்கு இருக்கிறது அதெல்லாம் அவன் வந்து வழுக்கல் இல்லை அதுக்கு அணியாமையும் வழுக்கல் அப்படி செய்ய விடக்கூடாது இல்லை இல்லை முட்டுக்கு தேங்காய் பருவமாக வந்துட்டு அதான் முழுகுது அப்போ அதில் வந்து பிடுங்கி விட்டு அங்களுக்கு வந்து பயமும் இருக்காது பாதுகாப்பாகவும் இருக்குது சின்னங்கள் விளையாடுற நேரங்களில் எல்லாமே நாங்கள் வந்து அதை கூப்பிட்டு சொல்லுவோம் அது மட்டும் இல்லாமல் நான் உண்மையாக கொஞ்சம் பயந்து போட்டேன் என்னடா இப்படி ஒரு மோட்டுக்கோ பொத்தாரண்டு பத்தங்க கொஞ்சம் தெரியா இந்த காலகட்டம் வந்து அப்படித்தான் கொஞ்சம் பயந்தானே அப்போ இரவு நேரம் அப்போ தான் எனக்கு இன்னும் பயப்படுத்தின காரணம் தம்பி குட்டி ஒழும்பி அழுதா பிறகு பயம் வந்துட்டு கொஞ்சம் அப்போ ராவு வந்து வந்து நித்திரையும் வந்து காணாது பிறகு வந்து வேலை கொழும்பினது எஞ்சம்மாவுக்கு வந்து பள்ளிக்கூடம் கொண்டே விடணும்னு சொல்லி போட்டு எஞ்சம்மாவையும் கொண்டு பள்ளிக்கூடத்துக்கு விட்டாக்கா பண்டிகைக்கு வந்து மதியம் வந்து நான் சமைக்கவும் இல்லை நான் எஞ்சம்மா பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு தானே வருவா வருவா அப்போ ஏற்ற போகணும் தான் சரி நான் வந்து வீடியோ முடிச்சு கொள்ள அப்புறம் உங்களுக்கு வந்து செட்டியான வைக்கலங்க எங்களுக்கு செவ்வரத்தை அப்புறம் கவலையாக தெரியுமா எனக்கு கட்டினா அப்புறம் படம் போகுது தெரியும் பட போதோ கலக்குது இல்லையா படாது பூவெல்லாம் பூக்குது கண்ட பாட்டுக்கு பூவெல்லாம் பூக்குது அப்போ அந்த வெயில் கூடிக்கு ஆக்குமே நான் தருமா நான் அந்த இடத்து கட்டி விட்டேன் ஒரு சரிவா வளர்ந்த ஒன்று சரியா வந்து இப்படி சடாச்சு இப்படி கேவசம் வந்து இழுத்து கட்டி விட்டாத கோம்பி வெயில்னா அப்படி வெயில் தாங்க அதில் தான் இப்படி எல்லாம் பாடுது தண்ணி ஒரு கடிக்கணும் சொன்னாங்களும் சரி அப்போ நான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள பிறகு இந்த வீடியோ போய்ட்டு கருத்துக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோ சொல்லி வீடியோ முடிச்சு கொள்ளக்கே இந்த போட்டு நான் வச்சேன் இந்த காரணம் சொல்லல ஒரு ஆக்கள் வந்து கொமெண்ட்டில் சொல்லியிருந்தேன்னா மனு வந்து பெரிய போட்டு வைங்க வடிவாக இருக்க மாட்டேன் அப்போ அதுக்காக வந்து இந்த நம்ம தான் பெரிய பொட்டு வச்சிருந்தாங்க அதுக்கு அதை சும்மா நான் வந்துச்சு அப்போ உடனே வந்து சும்மா பொட்டு வைக்க சரி கொஞ்சம் பெருசாக வச்சு பார்க்கணும் வச்சு விடலாம் இதுதான் ஒரு காரணமும் இல்லை ஓகே இந்த வீடியோ பற்றி கருத்துக்கலாம் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புது வீடியோவில் சந்திக்கிறோம் பாய்